ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். பகல்காம் தாக்குதல், இதுக்கு பதிலடியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது. இவங்க ராணுவத்துக்கு மரியாதை அளிச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் பேரணிலாம் நடத்தினாங்க. இது போன்றவர்கள் மரியாதையை செலுத்துறாங்க. ஆனா பாஜகவில் இருக்கிறவர்கள் சில கருத்துக்களை தெரிவிக்கும் போது அது சர்ச்சையாகுது. நீதிமன்றம் வரைக்கும் போய் கண்டனத்துக்கு உள்ளாகுது. மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர் விஜய் ஷா அவர் சொல்றாரு, பகல்காம் தாக்குதல் யார் நடத்தினாங்களோ அவர்களின் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரியை அனுப்பி பழிவாங்கி விட்டோம் அப்படின்னு சொன்னார். இது நீதிமன்றம் தானாக வழக்கு எடுத்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கண்டனம்லாம் தெரிவிச்சாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. இப்ப அதே மத்திய பிரதேசத்தை சேர்ந்த துணை முதல்வர் அவர் என்ன சொல்றாரு, நாடும் ராணுவமும் பிரதமரின் காலடியில் தனை வணங்குகிறது அப்படிங்கிறாரு. இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அதுவும் பிரியங்கா காந்தி எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து பாஜகவினர் இந்த மாதிரி பேசிட்டு வராங்க. அதை கண்டிக்காம அவங்கள காப்பாற்றுற முயற்சியில பாஜக இறங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா என்பது இந்திய துணைக்கண்டத்தினுடைய மிலிட்டரிய ராணுவத்தை அவர்கள் என்னைக்குமே ஏற்றுக்கொண்டதே இல்லை. ராணுவத்தை கொச்சைப்படுத்துவதில் முன்னால் நிற்கிறது பாரதிய ஜனதா. அதற்கான காரணங்கள், அதற்கான நிலைப்பாடுகள் என்னன்னு அவங்க தான் சொல்லணும். இன்னைக்கு இல்ல, அவங்க அந்த காலத்திலிருந்தே, காந்தியை சுட்டு கொன்ற காலத்தில இருந்தே இந்திய ராணுவம் என்றாலே அவர்களுக்கு கசக்கும். இப்ப பாருங்க, ராஜ்நாத் சிங் இருக்கார். ராஜ்நாத் சிங்குக்கு காலில் ஷூவை ஒரு மிலிட்டரி ஆபீசர் போட வைக்கிறான். படம்லாம் வந்திருக்கு, வீடியோ எல்லாம் வந்திருக்கு. ஒரு ராணுவ வீரனை ராஜ்நாத் சிங்குக்கு ஷூ போட்டு விட்டு லேஸ் கட்டி விடுறதுக்கு பாக்குறாங்க. அதை வீடியோல காட்டுறாங்க. அப்போ ஒரு மிலிட்டரி மேனை எந்த அளவிற்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இன்னும் கூட கேட்டீங்கன்னா, இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்குது, போர் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல இந்திய ராணுவத்திற்கு, ராணுவ வீரர்களுக்கான நிலைப்பாட்டை ஒரு கவர்மெண்ட் எப்படி பார்க்கணும்? இதுவரையில அரசியல் மாறுபாடு கூட இருக்கலாம், ஆனால் இந்த பாரதிய ஜனதா என்கின்ற கொடூரமான ஒரு அமைப்பு இருக்கிறது தான் நமக்கு கஷ்டமா இருக்கு. இவெல்லாம் எப்ப இந்தியாவை விட்டு ஆட்சி அதிகாரத்தை விட்டு விரட்டப்படுகிறாரோ அன்னைக்குதான் நாட்டுக்கு நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையில் நடக்காத ஒண்ணு என்னன்னா, ராணுவத்துல திடீர்னு தற்காலிகமாக ராணுவ வீரர்கள் சேர்ப்பு அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த ஸ்கீமை கொண்டு 5 வருஷம் மிலிட்டரியில இருக்கலாமா, அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம். அவங்களுக்கு அனிபால் தான் சொல்றேன். இவங்க 5 வருடம் வேலை செய்வாங்களா, அவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அவங்க போயிடுவாங்க. அதற்கு பிறகு மீண்டும் புதுசா சேர்ப்பாங்களாம். இப்படி ராணுவம் என்பது என்ன? உயிரை பணயம் வைத்து நாட்டை காக்கக்கூடிய மாவீரர்களாக இருக்கிறவர்கள், வீராங்கனைகள் அதுல இருக்கணும். அதை போய் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி பாரதிய ஜனதா என்னைக்கு மாத்த முடிவெடுத்ததோ அன்னைக்கே நம்முடைய இராணுவத்தின் மரியாதை குறைந்தது. இப்ப பாருங்களேன், இவங்க அந்த குரோஷி இருக்காங்களே, அவங்களை பற்றியான தகவல்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய விஷயம். இவன் யாரு? இந்த ஆள் எங்கிருந்து வந்தார்? யாரு? குன்வர் விஜய் ஷா, மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர் குன்வர் விஜய் ஷா. அதுதான் அவங்களை கவனிக்கணும். இந்திய ராணுவத்தினுடைய சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, சிக்னல்ஸினுடைய பிரிவு, அதாவது தகவல் தொடர்பு பிரிவினுடைய படைப்பிரிவினுடைய அதிகாரி தான், கர்னல் தான் சோஃபியா குரேஷி. அந்த சோஃபியா குரேஷியினுடைய குடும்பம் அவங்க குஜராத். சோஃபியா குரேஷியினுடைய குடும்பம் குஜராத் ஒண்ணு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய கணவரும் மிலிட்ரி, அவங்களுடைய ஃபாதர், தாத்தா, அவங்க பாட்டு, அவங்க குடும்பம் எல்லாம் மிலிட்டரியில ஒர்க் பண்றாங்க. மிலிட்டரியில ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்க. ராணுவத்திற்காகவே தன்னுடைய முழு குடும்பமும் இவ்வளவு நாள் பணியாற்றி குரோஷி இந்த அளவுக்கு சிறந்த பெயரோட சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க. அத இவங்களுடைய பார்வை பாருங்க. இதுல இருந்துதான் நல்ல இது என்னன்னு கேட்டா, கேட்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணுன்றதுக்காக சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்ல. முக்கியமாக அந்த அம்மையார் இந்திய நாட்டின் வீராங்கனையா தான் பார்க்கணும். பாகிஸ்தானை எதிர்த்து இன்றைக்கு நடைபெற்ற மாபெரும் போர்ல செஞ்சா, வெற்றி பெற்று வந்தா, இந்த மத்திய பிரதேசத்தினுடைய மந்தி ஒருத்தன் அந்த என்ன சொல்றாரு, பகல்காமில் நமது
பெண்களின் குங்குமத்தை அழித்தவர்களை அவர்களின் சகோதரியை வைத்தே மோடி ஒழித்து விட்டார். அப்படின்னா குரோஷி எவ்வளவு வேதனைப்படுறாங்க என்ன தெரியுமா? இஸ்லாமியர் என்பதால் அவர் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு சகோதரி ஆயிடுறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு இஸ்லாமியர்னா அந்த பயங்கரவாதிகளுக்கெல்லாம் சகோதரிகள் ஆயிடுறாரா? அப்போ குன்வர் விஜய் ஷா இருக்காங்கல்ல அந்த அமைச்சர், அந்த குன்வர் விஜய் ஷாவினுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் குண்டு வச்சா குன்வர் விஜய் ஷா அவர்களுக்கு குண்டு வைத்தவர்களின் சகோதரர்னு சொல்லலாமா நம்ம? இது எவ்வளவு தவறான ஒரு வார்த்தை. பயங்கரவாதிகளினுடைய சகோதரியாக, தீவிரவாதிகளின் சகோதரியாக இவங்களை போய் காட்டி மோடி அப்படியே அவங்க சகோதரியை வச்சு அழிச்சிட்டாருன்னு சொல்வது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வார்த்தை. அதுக்காக தான் சொன்னோம், உடனேதான் மாநில உயர் நீதிமன்றம் தானாகவே முன் சோமோட்டோவாக ஒரு வழக்கையே பதிவு பண்ணாங்க இந்த நபர் மேல. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இவர்களுடைய செயல்களை பாத்தீங்கன்னா மிலிட்டரியில பாருங்க, அதாவது விக்ரம் மிஸ்ரி யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் இந்திய இராணுவத்தினுடைய படைகளுக்காக இருக்கக்கூடிய வெளியுறவு செயலாளர், இந்தியாவின் வெளி உறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற போர் முடிவுற்றதுன்னு அறிவிக்கிறார். உடனே சங்கிகள் கொஞ்சம் பேர், பாரதிய ஜனதா சங்கிகள் கொஞ்சம் பேர், தேச துரோகி, உனக்கு என்ன இதா இருக்கு, இந்தியாவினுடைய விரோதி துரோகி கிரகின் கண்ணா அப்படின்னு அவரை திட்ட, அவர் அப்புறம் என்ன பண்ணார், வருத்தப்பட்டு தன்னுடைய பதவியிலிருந்து நகர்ந்து போறார். ஏன்னு கேட்டீங்கன்னா போர் தொடங்கி விட்டது என்று அறிவித்ததே அவர் தான். போர் நடந்துகிட்டு இருக்குன்னு பத்திரிகைகளில் செய்தி கொடுக்கிறது பேட்டியாளர்களுக்கு அவர் தான். போர் முடிந்து விட்டது என்று நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கலந்து பேசி தகவலை விஜய் மிஸ்ரிக்கு சொன்னாங்கன்னா அவர் வெளியுறவு செயலாளர் என்ற முறையில சொல்லுவார். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அவங்கதான் சொல்லணும், இவர் யார் சொல்றதுக்கு, இவர் சிறுபான்மையின மக்களோடு தொடர்புடையவர்னு விஜய் மிஸ்ரி மேல இவ்வளவு பெரிய பழியை போட்டானுங்க. ஆனா உலகமே காலி துப்புது, அசிங்கப்படுதுன்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற போர்ல ட்ரம்ப் என்ன, யுஎஸ்ஏ பிரசிடென்ட் ட்ரம்ப் போர் முடிந்து விட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த நாட்டிற்கு இரண்டுக்கும் நடுவுல அவர் யாரு? அவர் சொல்றார், நான் என்னுடைய கம்பெனி, என்னுடைய நாட்டினுடைய வியாபாரத்தை 2 பேருக்கு நிறுத்திடுவோம், ஒழுங்கா நிறுத்துங்கடா, நிறுத்திட்டானுங்க அப்படின்னு இழிவாக கேவலமாக பேசுறார். அதையெல்லாம் மறுத்து பேசாத இந்த பிஜேபி நபர்கள் மத ரீதியான பார்வையை இதுல பார்த்து மேலும் மத கலவரங்களை, சண்டைகளை உருவாக்க வந்தா உண்மையிலேயே நம்ம நல்லா நினைச்சு பார்க்கணும். இப்ப நடைபெற்றது வார் என்ற பெயரிலே நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் திட்டம் போட்டு செய்த ஒரு செயல்தான். இந்த திட்டம் போட்ட செயல்கள்ல பாகிஸ்தான் ராணுவத்தோட மோதலன்றதெல்லாம் வேறு விஷயம். பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுடைய குண்டு போட்டோம்னா அந்த தீவிரவாத முகாம்கள் அப்புறம்தான் சொல்றாங்க 2-3 வருடங்களுக்கு மேலாக அங்கேயே இருக்குதான். நம்முடைய ராணுவமே அந்த முகாம்களை பார்க்குமா? அப்பெல்லாம் அழிக்க தெரியல, அப்பெல்லாம் என்னன்னே கேட்கல பாகிஸ்தான் இதுன்னு சொல்லி. ஆனால் இப்பதான் போய் அவங்க முகாம்கள் மேல இவர் இது போட்டாராம். ஏன் ஏற்கனவே நடந்தது இல்ல நம்முடைய புல்வாக் அந்த இது ராணுவ வீரர்களுடைய மரணம், அப்போ கூட அந்த இவர் கூட என்ன சொன்னார், சையத் பால் மாலிக் என்ன பண்ணார், கவர்னர் சொன்னார், 2 நாளைக்கு முந்தைய நான் சொல்லிட்டேன், சாலை வழியாக போக வேண்டாம், அங்கு மிகப்பெரிய தாக்குதல் இருக்கு, வான் வழியாக அனுப்புங்கள் சொன்னேன். உடனே நரேந்திர மோடியினுடைய ஆபீஸ்ல இருந்து வந்த பதில், அதெல்லாம் இப்ப பேசக்கூடாது, 2019 தேர்தல் வரப்போற நேரத்துலன்னா விட்டா அப்படியே 47 பேர் குண்டு வெடிச்சு சாகடிச்சாங்க ராணுவ வீரர்கள். அவங்க எல்லாம் பணி முடி லீவுல ஊருக்கு போக அனுப்புற டைம், அப்படி அனுப்பும் போது அவங்க செத்தாங்க. செத்தத அப்ப நரேந்திர மோடி என்ன பண்றாரு, அமித்ஷா 2019, அதனால்தான் இந்த கவர்னரும் சொன்னாரு, எச்சரிக்கை கொடுத்தும் அவர்களை சாகடிக்கிறதுல முன்னால இருந்தது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு 2019 தேர்தலில் ஓட்டு கேட்பதற்கும் மேடைக்கு போய் தேர்தலில் பேசுவதற்கும் ராணுவ வீரர்களின் சடலங்களின் மீது நடந்து போய் தான் நரேந்திர மோடி கேட்டார் அப்படின்னு அந்த கவர்னராக இருந்து பணியாற்றியவரே சொன்னார். அவ்வளவு வேதனையில. அப்படி அவர்கள் எல்லாமே ஏருக்கு மாறாக இருக்கு. இதனுடைய எதிர்காலம் எப்படி போகும்னு நம்ம சொல்ல முடியாது.
இப்போது ஒரு எச்சரிக்கை. மத்திய பிரதேச அமைச்சர் விஜய்ஷாவும் சரி, அந்த துணை முதல்வரும் சரி இதை மறுக்கிறாங்க. அதாவது அவங்க அந்த விஜய்ஷா சொல்லும்போது நான் 10 முறைக்கு மேலே வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த துணை முதல்வர் சொல்லும் பொழுது நான் சொல்றதை திருச்சி சொல்றாங்க. ராணுவத்துக்கு மரியாதை அளிக்கணும், ராணுவத்தை வணங்கணும் அப்படின்னு சொன்னதை காங்கிரஸ்காரங்க எதிர்கட்சிக்காரங்க நான் சொல்றதை திரித்து செய்தி வெளியிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதான் இது அவர்களுக்கு வழக்கமான பாணி. அவர்கள் எதையும் சொல்வார்கள், சொல்லிட்டு எதிர்கட்சியில திருச்சி சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம், அது அந்த காலத்துல நீ சொன்னீங்கன்னா கூட எல்லாரும் ஏத்துக்குவாங்க. இது நவீன காலம், அறிவியல் உலகம், எல்லாம் பதிவு, எல்லாம் வீடியோ, எல்லாரும் மக்கள் பார்த்திருக்காங்க. சும்மா நிருபதி எழுதிக்கிட்டு கொடுத்த பேட்டி இல்ல அது. இவர்கள் பேட்டி கொடுத்து அது வீடியோல வந்திருக்கு. எல்லாரும் அதை கேட்டுட்டு தான் கோபப்பட்டு வேகப்பட்டு வருத்தப்பட்டு இவரை கண்டனம் தெரிவிச்சாங்க. அதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றது வேறு விஷயம். ஆனால் நான் அப்படி பேசல, அதை இப்படி திரிச்சிட்டாங்க அப்படி திரிச்சிட்டாங்கன்னு சொல்றது சும்மா ஏமாளித்தனமான, மற்றவங்களை ஏமாளித்தனம் நினைச்சுக்கிட்டு ஏமாத்துறதுக்காக பேசுற வேலை. இதெல்லாம் எடுபடாது. இது மிகப்பெரிய தவறான ஒன்று. இவர்கள் மட்டும் இல்லைங்க, யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர்ஸும் இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்களை மிக அதிகமாக பேசணும். காஷ்மீர் பிரச்சனையில அவர்கள் நடந்துகிட்டு இருந்த அந்த காரியங்கள் எல்லாமே மோசடித்தனமானது. உடனே பேசிட்டு மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. இவங்க மன்னிப்பு கேட்டு கதை எழுதணும்னா 1000 மன்னிப்பு கேட்டிருக்காரு பாரதிய ஜனதாக்காரங்க. இதேதான் அவங்களுக்கு வேலை. தமிழ்நாடு சட்டமன்றம் அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம கிடப்பில போடுறாருன்னு உச்சநீதிமன்றம்லாம் போனீங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தில் ஜனாதிபதி 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்துக்கு. இது அவங்களும் நீதிபதிகள் குழுலாம் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் சொல்றாரு, இது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு சொல்லி தான் ஜனாதிபதி இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அப்புறம் என்ன இருக்கு, இப்போ வேண்டுமென்றே பாஜக ஆளாத மாநிலங்களில் பழி வாங்குகிறதா அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ ஜனாதிபதிக்கு இந்த கேள்வி கேட்கலாம் உரிமை இருக்கு, ஏன் அவர் கேட்கக்கூடாது? தமிழக அரசியல் கட்சியினர் இந்த விஷயத்தில் குழப்புறாங்க மக்களை அப்படிங்கிறாரு தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர். முன்னாள் தலைவர் யார் சொல்றீங்களா? சொல்றாரு, நான் இப்ப ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு நிம்மதியா இருக்கேன், எனக்கு இனிமே எந்த வேலையும் வேணாம் இது பண்றாரு. ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு சொல்லுங்க. அவர் தான் சொல்றாரு. எதுக்காக இதை குறிப்பிடனா, உனக்கு என்ன தெரியும்? கான்ஸ்டியூஷன் லாவில் இருக்க செக்ஷன்ஸ் தெரியுமா? 141, 142 தெரியுமா? நீ என்ன ஏதாவது படிச்சியா? படிச்சுட்டு வேலைக்கு வந்தியா? இல்ல RSS ஆபீஸ்ல இருந்து IPS போட்டுக்கிட்டு வந்தியா? எதுக்காக இதை கேட்கிறோம்னா, உச்ச நீதிமன்றம் என்பது மிக தெளிவாக, உச்ச நீதிமன்றத்துக்கு என்னைக்காவது கேள்வி கேட்கலாமா? அது பிரசிடென்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ரிவ்யூ அனுப்பு, உன்னுடைய கருத்துக்களுக்கு தகவல்களுக்கு நீங்களே ஒரு மனுவை கொடுங்க, அந்த மனுவை எடுத்துக்குவாங்க, அதுக்கு பதில் கொடுப்பாங்க. இவங்க கேள்வி கேட்கறதாக பத்திரிகைகள் இல்ல, 14 கேள்வி உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்கறாங்க. அதுவே முதல்ல தப்பு. இந்த கேள்வி கேட்கறது என்பதே தவறு. அது சட்டத்தை இந்தியாவில் கிடையாது. இன்னொன்னு, இந்திய துணைக்கண்டத்துல நீதி நிர்வாகம் ஒரு புறம், நீதி நிர்வாகம் என்பது நீதித்துறை, அதே போல அரசு துறை இருக்கு, நீதித்துறை இருக்கு. இந்த மாதிரியான துறைகள் இருக்கும் பொழுது அவரு சொல்றாரு, சுதந்திர இந்தியாவில் இதுவரை இருந்த ஜனாதிபதிகள் 15 முறை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 143 பயன்படுத்தி கேள்வி கேட்டுள்ளனர் அப்படிங்கிறாரு. அதான் கேள்வி கேட்டுள்ளனர் தான் சொல்றாரு. அதுக்கு என்ன முடிவுன்னு தெரியுமா? எல்லாம் ரிஜெக்டட். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட். எல்லாம் ரிஜெக்டட். கேள்வி கேட்பது என்பது இதுக்கு முந்தைய இருந்த பிரசிடென்ட்ல என்ன கேட்டாங்க தெரியுங்களா? டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. லீகலா இப்படி கேட்கலாமான்னு கேட்டாங்க, அவங்க பதில் சொன்னாங்களே தவிர மீதி ஒன்னும் இவர்கள் டைரக்டா கோர்ட்டு மேல கொடுத்த தாக்குதலுக்கு எல்லாம் டைரக்டா ரிஜெக்ட் பண்ணிட்டு சொன்னாங்க. இந்தியாவில் உயர்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, தனிநபர்கள் அல்ல, தனி பதவிகள் அல்ல, அரசியலமைப்பு தான் உயர்ந்தது. அரசியலமைப்பு சட்டமும் அரசியல் நிர்ணய சபையும் செய்வதுதான் இந்தியா. இந்தியாவில் எல்லாவற்றையும் பார்க்கணும். இப்ப இன்னொரு கருத்தையும் சொன்னாங்க, ஒருவேளை பார்லிமெண்ட் இல்ல, சட்டமன்றம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நீதி நிர்வாகம் இயங்குவதற்கான ஒரு நிலை இல்லாவிட்டாலும் கோர்ட் உண்டு. கோர்ட் என்பது இந்தியாவில் நிலைமாக நின்று கொண்டிருக்கு. அந்த நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு
மற்றபடி எல்லாவற்றையும் மீண்டும் அமைக்கக்கூடிய அளவிற்கு வரணும். அதனால இவங்க 14 கேள்வி, இன்னொன்னு தெரியுங்களா, 14 கேள்வி கேட்டிருக்காங்களே. ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல தமிழ்நாடு அரசுக்கு, நம்முடைய இதுக்கு, அந்த தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்கா படிச்சு பார்த்தா இந்த 14 கேள்விக்கு அதுல பதில் இருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர்கள் தரப்பில் எடுத்து வைத்த வக்கீலுடைய வாதங்கள், அந்த எதிர் தரப்புல எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாம் கலந்து பார்த்தா இந்த இன்னைக்கு இவங்க கேட்டு இருக்கிற கேள்விகள் எல்லாருக்கும் பதில் இருக்கு. இதுல குறிப்பாக நம்முடைய முதல்வர் அழகாக சொன்னாங்க. நம்முடைய முதல்வர் மிக தெளிவாக நாம ரொம்ப கவனமாக நம்ம பார்த்தோம்னா புரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் லாவுல இருக்கிறத 142 இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து உச்ச நீதிமன்றம் இந்த முடிவை தீர்ப்ப சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்புல மக்களால் நிறைவேற்றப்பட்ட, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள், பார்லிமெண்டோ சட்டமன்றமோ நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள், அத ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் நீங்க பதில் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றதை யாராவது தவறுன்னு சொல்லுவாங்களா? இத போய் கோர்ட் என்ன சொல்லுச்சு, இப்ப தலைமை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, 3 months. நீ உங்ககிட்ட ஒரு மனு கொடுத்திருக்கு, அது 8 கோடி மக்களினுடைய சட்டமன்றத்தின் மூலமாக வந்த மசோதா. அதுல உங்களுக்கு டவுட் இருந்தா என்ன பண்ணலாம் தெரியுமா? சந்தேகமாக இருக்கு அப்படின்னா நீங்க மறுபடியும் அரசுக்கு அனுப்பி சந்தேகத்தை கேட்கலாம். திரும்பவும் அரசு அவைகளை உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு திரும்பவும் அதை 2வது முறை அனுப்பும் பொழுது நீ கையெழுத்து போட்டு அனுப்பணும். இதுதான் சட்டம், இதுதான் மரபு. இதை விட்டுட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் எதையும் கவனிக்க மாட்டேன், மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு 1.5 வருஷத்துக்கு மேல 10 மசோதாக்களை போட்டு அது மேல ஏறி RSS ரவி ஏறி உக்காந்துக்கிட்டு நாங்க இது பண்ண மாட்டோம். நீ யாரு? தமிழ்நாட்டுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உன்னை திடீர்னு ஒரு அதிகாரியாக அங்க இருந்து கவர்னரா போடுறாங்க. போட்ட உடனே தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றதெல்லாம் நிறுத்தி வச்சிருந்த. அப்பதான் இந்த வழக்குகள் வரும்பொழுது மிக தெளிவாக அனுப்புவது பிரசிடென்ட்டுக்கு அதுக்கு பிறகு அனுப்புற 2வது முறை வந்த பிறகு. அதுவும் உனக்கு தேவையில்லாத வேலை, அங்கேயும் போய் பெண்டிங். அதனாலதான் கோர்ட்டு 3 months அப்படின்னும் போது, இன்னொன்னு தெரியுங்களா, நீ அதை ஏத்துக்கணும்னு கூட கோர்ட் சொல்லல. உச்ச நீதிமன்றம் உங்களுடைய கவர்னருக்குரிய, பிரசிடென்ட்டுக்குரிய மரியாதையை, அவர்களுடைய பதவிக்குரிய அந்த அதிகார நிலையில உச்ச நீதிமன்றம் எந்த குறையும் வைக்கல. முடியாதுன்னு பதில் சொல்லு. தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இல்ல அப்படின்ற மாதிரி முடியாதுன்னு 3 மாசத்துக்குள்ள முடிச்சிரியா, பதில சொல்லியான்றதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இன்னைக்கு பாருங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு கவர்னரை இவங்க பிரசிடென்ட் கொஸ்டின் பண்ணதுக்கு பிறகு, இவ்வளவுலாம் கொஸ்டின் பண்ண பிறகு அழகா பார்த்தாரு கவாய். இப்பதான் சீஃப் ஜஸ்டிஸ் மறுபடியும் செகண்ட் இப்பதான் பதவி பொறுப்பேற்று இருக்கிறார். பொறுப்பேற்ற உடனே என்ன பண்ணாரு, அவருடைய தலைமையில ஒரு கொலிஜியம், ஒரு குழு ஒண்ணு, அந்த குழுவுல இந்த கேள்விகளை வைத்து நாங்க பதில் தரோம். அவர் கவாய் தான் அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முந்தி சொன்னாரு, அரசியலமைப்பு சட்டப்படிதான் இந்தியாவே இயங்குகிறது, அந்த சட்டத்தின்படிதான் நாங்களும் தீர்ப்பு வழங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவருடைய தலைமையிலேயே கொலிஜியம் அமைக்கப்பட்டது. அதன் மூலமாக உங்களுக்கு பதில் வரும். அதை கூட நான் உறுதியாக இப்ப சொல்றேன் பாருங்க. நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்திருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்புரையில் ஒரு சிறு மாற்றம் கூட, சிறு நிலை கூட மாறாது. அது ஒண்ணும் திரும்ப பெற மாட்டார்கள், வாபஸ் பெற மாட்டார்கள். அதுக்கு உரிய விளக்கத்தை பிரசிடென்ட்டுக்கு அவங்க சொல்லுவாங்க. இதுக்குதான் அந்த கமிட்டி, அந்த குழு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சட்டப்படியாக நடந்து கொண்டிருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் விஷயத்தையும் படிச்சு கிழிச்சு பார்க்கணும். நாளைக்கு அவங்க ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு தெரியும். அரசியலமைப்பு சட்டத்துல கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கிறது, ஆளுநருக்கு இவங்க சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறதுடைய அதிகாரத்தை பிரமாதமா நம்முடைய முதலமைச்சர் தலையிட்டு, நம்முடைய தலைவர் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அளவிற்கு மாநில சட்டமன்றங்களுக்கு உரிய ஒரு அதிகாரத்தை, உரிய ஒரு நிலைப்பாட்டை தந்திருக்கிறாருன்னு எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொண்டவர்கள் ஒழுங்கா ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற வேலையை பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் இல்லத்துல சோதனை நடக்குது. இது ஒரு பேசு பொருளாக அரசியல்ல இருக்கு, தமிழ்நாடு அரசியல்ல. இந்தியா முழுக்குமே எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல அமலாக்கத்துறை போகும்.
அந்த அமலாக்கத்துறை எதுக்கு போகுது ஏன் போதுன்னு உடனே போவாங்க, போயிட்டு எல்லாம் விசாரணை பண்ணுவாங்க, பத்திரிகைகள்ல செய்தியா வரும். அமலாக்கத்துறையினுடைய லட்சணத்தை பிஜேபி ஆட்சியில, அதுக்கு முந்திலாம் அதுக்கு இருந்த மரியாதை வேற. இவங்களுக்கு இருந்த மரியாதை என்ன தெரியுமா? இவர்கள் பிஜேபி ஆட்சியில 1360 வழக்குகள் ஒரு முறை போட்டு ஒரு இதுல போட்டு அமலாக்க பிரிவு வழக்கு போட்டு ஜட்ஜ்மெண்ட்ல எத்தனை ப்ரூவ் பண்ணாங்க தெரியுமா? 4 வழக்கு மட்டும்தான் புழுவாச்சு. மீதி அத்தனை கேஸுமே எல்லாம் அக்யூட்டல் ஆயிட்டாங்க. ஒண்ணு சாட்சி இல்லை, ஒண்ணும் இல்லை, அந்த ஆவணங்களே தப்புன்ட்டாங்க கோர்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் வேண்டுமென்றே செய்வது ஒண்ணு. இன்னொன்னு, டாஸ்மாக் கடையில நடைபெற்றது அப்படின்றது அதிமுக ஆட்சியிலே நடைபெற்றவைகள். அதிமுக ஆட்சியில நடைபெற்ற அந்த சம்பவங்கள், அந்த ஊழல், அந்த அநியாயங்கள் எல்லாவற்றையும் விசாரணை குழு போச்சு. அந்த விசாரணை குழுவை தூக்கி வச்சுக்கிட்டு அமலாக்கத்துறை இப்போ உட்காந்துக்கிட்டு நம்ம ஆட்சிக்கு பேரை கெடுக்கணுமா, நம்ம அரசாங்கத்துக்கு பேரை கெடுக்கணுமா, அதுக்காக அரசியலுக்கு ஒரு பிரிவு மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில ஒரு அரசியல் பிரிவாகவே அமலாக்கத்துறையை ஆக்கி அதனுடைய மரியாதையை கெடுத்து. நீங்க பாருங்க, 2 நாள் செய்தி போடாம 3ஆம் நாள் எங்க போனாங்கன்னு தெரியாது. அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? ஏன்னா நீதித்துறையிலேயே போட்டு போட்டு ஒண்ணும் இல்லாம போய்கிட்டு இருக்கிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதிமுக ஐடி பிரிவு ஒரு தகவல் வெளியிட்டு இருக்கு. அதுல இந்த டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் வீட்டுல சோதனை நடந்ததுக்கும் ஆளுங்கட்சிக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி தகவல் சொல்லிடுறாங்க. அதிமுகவுடைய ஆக்டிவிட்டி நீங்க சொல்லிட்ட பிறகு, அதிமுக என்பது அமித்ஷா திமுக எல்லாருக்கும் தெரியும். அந்த அமித்ஷாவினுடைய பெயரில் இருக்கக்கூடிய எடப்பாடியை சேர்ந்த கட்சியை சேர்ந்த ஐடி பிரிவை பத்தி சொல்றீங்க. அவங்களுக்கு எல்லாம் வேற ஒண்ணுமே வரல, விசாரணையோ மற்றதோ எது இல்லை. திமுக மேல் கண்ணை மூடிக்கொண்டு குற்றம் சொல்லணும், திமுக ஆட்சி மேல எதையாவது சொல்லணும். அப்படி சொன்னதான் நான் என்ன கேட்கிறேன், எது அதிமுகவினுடைய ஐடிவிங்க ஆதாரத்தை சொல்லு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை எடுத்து சொல்லு. ப்ரூவ் பண்ற மாதிரியான விவரங்கள் இருந்து நீ திமுக மேல குற்றம் சொன்னா சரி. கதை எழுதுற மாதிரிலாம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதை வேணாலும் சொல்லிட்டு இருக்கலான்றதுலாம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை முழுவதும் நாசப்படுத்தியதே கடந்த அதிமுக என்கின்ற அமித்ஷா திமுகவினுடைய ஆட்சி காலத்துல தான் ஒட்டுமொத்தமாக நாசமாச்சு. டாஸ்மாக்ல இருந்து சரி, மற்ற எல்லா துறையையும் மோசம் பண்ணது அதிமுக. இதுல இவங்களுக்கு வேற கேள்வி வேற. இவங்க சொல்றதுன்னா, ஒரு திருடன் ஒரு திருடன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவன் நின்று அதை ஓடுறான் பாருங்க, அதை ஓடுறான் திருடன் சொல்லி இன்னொருத்தனை காட்டுற மாதிரி மக்கள் பிடிக்க வரக்கூடியவர்களே திருடனாக ஆக்கக்கூடிய கூட்டம் தான் அதிமுக. நிலைக்காது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.